السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من حج البيت فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜ்ஜுடைய அமல் என்பது முன்னிய காலங்களில் மிக கடினமான ஒரு பயணமாக, ஒரு அமலாகத்தான் இருந்தது. ஹஜ்ஜிக்கு செல்வதாக இருந்தால் பல மாத காலங்கள் பிரயாணம் செய்து பல சிரமங்கள், பல கஷ்டங்களை சுமந்துதான் அந்த ஹஜ்ஜுடைய அமலை முடிக்க வேண்டும் என்ற ஒரு காலம் இருந்தது. நம் எல்லோருக்கும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய உதவியால் அந்த காலம் அப்படியே மாறி இன்று ஹஜ்ஜிக்கு செல்வதாக இருந்தால் சில மணித்தியாலங்களில் நாம் வாழக்கூடிய நாடுகளிலிருந்து விமானம் மூலமாக மக்காவை நாம் சென்றடைகின்றோம். ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றிவிட்டு திரும்பி வருகின்றோம். இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற மிக பெரும் ஒரு நிஅமத்தாக, ஒரு அருளாக இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய அமலை பொறுத்தவரையில் இந்த ஹஜ்ஜுடைய அமலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இன்றைய பாடத்தில் நாம் சுருக்கமாக பார்ப்போம். ஹஜ்ஜுடைய பயணத்தை பொறுத்தவரையில் அதிகமானவர்கள் தமத்து முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய நாட்டிலிருந்து செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தமத்து முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் துல்ஹஜ்ஜுடைய பிறை முதலாம் நாளோ அல்லது இரண்டாம் நாளோ ஹஜ்ஜிக்காக அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது முதலாவதாக மக்காவை போய் சென்றடைந்ததும் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்கள். உம்ராவுடைய கடமை முடிந்ததோடு நம் எல்லோருக்கும் தெரியும், கடைசியாக உம்ராவுடைய கடமைகளில் தலைமுடிகளை வலிக்க வேண்டும். ஆனால் தனியாக உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் தலைமுடிகளை உம்ரா முடித்ததற்கு பிறகு முழுமையாக வலிப்பதுதான் சிறந்தது. முழுமையாக அந்த தலைமுடிகளை நாம் குறைப்பதற்கு பதிலாக முழுமையாக வலிப்பதுதான் சிறந்தது. ஆனால் ஹஜ்ஜுடைய பயணத்துக்காக செல்லக்கூடியவர்கள் முதலாவதாக உம்ராவை முடித்துவிட்டு நாம் முழுமையாக தலைமுடிகளை வலிக்காமல் நம்முடைய தலைமுடிகள் முழுவதையுமாக ஆண்கள் குறைப்பது சிறந்தது. ஏனென்றால் ஹஜ்ஜுடைய அந்த அமலை பொறுத்தவரையில் பிறை 10ஆம் நாள் நாம் ஜம்ராத்திலே கல்லெறிந்ததற்கு பிறகு அந்த நாள் செய்ய வேண்டிய அமல்களில் ஒன்றுதான் முடிகளை வலிக்க வேண்டும். அதற்காக முடிகளை வலிப்பதற்காக நம்முடைய தலைமுடியில் சிலதை வைத்திருப்பது சிறந்ததாக கருதப்படுகிறது. நாம் உம்ராவை முடித்ததற்கு பிறகு முழுமையாக தலைமுடிகளை வலித்து விடாமல் நாம் ஒரே அளவில், சம அளவில் நம்முடைய முடிகளை குறைக்க வேண்டும். ஒரு பக்கம் குறைத்து ஒரு பக்கம் வைப்பதல்ல, முழுமையாக குறைக்க வேண்டும். குறைத்துவிட்டு நாம் ஹஜ்ஜுடைய அமலில், ஹஜ்ஜுடைய அந்த பிறை 10ஆவது நாள் முடிகளை வலிப்பதற்காக நாம் தலையில் முடிகளை வைத்திருப்பது சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு நாம் இஹ்ராத்துடைய நிலையிலிருந்து வெளியேறுவோம். சாதாரண ஆடைகளை அணிவோம். அதற்கு பிறகு
துல்ஹஜ்ஜுடைய பிறை 8வது நாள் வரும்பொழுது நாம் துல்ஹஜ் பிறை 8ஆம் நாளில் குளிக்க வேண்டும். அதே போன்று அத்தர்களை பூச வேண்டும். ஹஜ்ஜிக்கான இஹ்ராத்தை நாம் கட்ட வேண்டும். ஹஜ்ஜிக்கான இஹ்ராம் கட்ட வேண்டும். தங்கிய இடத்திலிருந்து நம்முடைய அந்த ஹஜ்ஜை நாம் தொடங்க வேண்டும். பிறகு நாம் மினாவுக்கு அங்கிருந்து செல்ல வேண்டும். மினாவுக்கு சென்றதற்கு பிறகு மினாவிலே நம்முடைய தொழுகைகள் எவ்வாறு அமைய வேண்டும்? லுஹருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, மக்ரிப், இஷா, ஃபஜ்ருடைய தொழுகைகள், இந்த 5 நேர தொழுகைகளும் நாம் மினாவிலே தொழ வேண்டும். ஆனால் இந்த தொழுகைகள் அனைத்தும் கஸ்ர் செய்யப்பட வேண்டும். 2 ரக்காத்துகளாக குறைத்து தொழ வேண்டும். லுஹருடைய தொழுகை 2 ரக்காத்துகள், அசருடைய தொழுகை 2 ரக்காத்துகள், இஷாவுடைய தொழுகை 2 ரக்காத்துகள் என்று 4 ரக்காத் தொழுகைகள் எல்லாம் 2 ரக்காத்துகளாகத்தான் தொழுவிக்கப்படும். ஆனால் ஜம்உ செய்வது, சேர்த்து தொழுவது என்பது மினாவில் கிடையாது. லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுவது என்பது கிடையாது. நாம் ஒவ்வொரு நேர தொழுகைகளையும் 2 குறிப்பாக லுஹர், அசர், இஷா போன்ற 4 ரக்காத் தொழுகைகளை 2ஆகத்தான் நாம் தொழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவில் இருக்கும் பொழுது சேர்த்து தொழவில்லை என்பதால் நாமும் அங்கு சேர்த்து தொழுவது கிடையாது. அதே போன்று மினாவுடைய அந்த நாள் துல்ஹஜ்ஜுடைய பிறை 8ஆம் நாள் நாம் மினாவிலே கழிப்போம். மினாவில் நம்முடைய அந்த நாள் கழிந்ததற்கு பிறகு சூரியன் அடுத்த நாள் உதயமாகிறது. அரஃபாவுடைய நாள் பிறை 9வது நாள். பிறை 9வது நாள் அரஃபாவுக்கு நாம் செல்ல வேண்டும். அரஃபாவுக்கு சென்று துஆ, திக்ர் போன்ற நல்ல அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும். அந்த நாள் பணிவோடு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட அரஃபாவுடைய தினத்தில் 5 அல்லது 6 மணித்தியாலங்களுக்கு மேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். அதனால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள், சிறந்த ஒரு நாள். அதனால் நாம் முழுமையாக அந்த நாள் துஆவிலே நம்முடைய நேர காலத்தை நாம் கழிக்க வேண்டும். அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக, அதே போன்று மௌத்துக்கு பிறகு முடிவில்லாத அந்த வாழ்க்கைக்காக அதிகம் நாம் துஆ செய்ய வேண்டும். நமது பெற்றோருக்காக, நமக்காக பாடுபட்ட கஷ்டப்பட்ட அந்த நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய உஸ்தாதுமார்களுக்காக, நமக்காக கல்விகளை சொல்லித்தந்தவர்கள், கல்வியை நமக்கு புகுட்டியவர்கள், இவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நமது சமூகத்துக்காக துஆ செய்ய வேண்டும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் என்பது அரஃபாவில் நிற்பதுதான். அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்பது அரஃபாவில் நிற்பதுதான். அதனால் ஹஜ்ஜுடைய அந்த அமல்களில் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் அரஃபாவில் நிற்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. அரஃபாவுடைய அந்த முழு பகுதிகளும் நிற்கக்கூடிய இடம்தான். ஆனால் வாதி உர்னா என்ற பகுதியை தவிர்க்க வேண்டும். வாதி உர்னா என்ற பகுதி அரஃபாவுடைய எல்லைக்குள் வராது. அதனால் நாம் நிற்கக்கூடிய பகுதி எந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். வாதி உர்னா என்ற பகுதியை நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு அரஃபாவுடைய தினத்தில் நாம் அரஃபாவுடைய அந்த மைதானத்தை விட்டும் சூரியன் மறைந்ததற்கு பிறகு முஸ்தலிஃபாவை நோக்கி செல்ல வேண்டும். முஸ்தலிஃபாவுக்கு செல்ல வேண்டும். முஸ்தலிஃபாவில் சென்று அமைதியாக இருக்க வேண்டும். அங்கே மகரிபுடைய இஷாவுடைய தொழுகைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். முஸ்தலிஃபாவில் நாம் இரவு தங்க வேண்டும். கிட்டத்தட்ட ஃபஜ்ருடைய அந்த நேரம் வரைக்கும் முஸ்தலிஃபாவிலே நாம் தங்க வேண்டும். ஆனால் நோயாளிகள், பலவீனமானவர்களுக்கு மட்டும் முன்கூட்டி செல்லுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் ஏனையவர்கள் முஸ்தலிஃபாவில் ஃபஜ்ர் வரை நாம் தங்க வேண்டும். ஃபஜ்ருக்கு பிறகு கிப்லாவை நோக்கியவர்களாக நாம் துஆ செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும். துஆ செய்ய வேண்டும்.
அதே போன்று அல்லாஹுவை திக்ரு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு மினாவுக்கு அங்கிருந்து நாம் செல்ல வேண்டும். மினாவுக்கு சென்று ஜம்ராத்திலே ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும். இதை பொறுத்தவரையில், ஷைத்தானுக்கு கல்லெறிவதை பொறுத்தவரையில் 7 சின்ன கற்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 7 சிறு கற்களை நாம் எடுக்க வேண்டும். முதலாவதாக ஜம்ரத்துல் அகபாவுக்கு செல்ல வேண்டும். அங்கே 7 கற்களை நாம் எறிய வேண்டும். ஒவ்வொரு கற்களை எரியும் பொழுதும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லியவர்களாக நாம் கற்களை எறிய வேண்டும். இந்த கல் எறிவதை பொறுத்தவரையில் எதற்காக நாம் கல் எறிகிறோம்? சகோதர சகோதரிகளே, நாம் எதற்காக கல் எறிகிறோம் என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் ஷைத்தானுக்கு கல்லெறிந்தார்கள். அதை பின்பற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கல்லெறிந்தார்கள். அதனால் நாமும் இன்று அந்த இடத்திலே கல்லெறிகின்றோம். கல்லெறிந்ததற்கு பிறகு நாம் ஹதி கொடுப்போம். ஹஜ்ஜுடைய ஹதியை நாம் கொடுப்போம். அதாவது குர்பானி நாம் கொடுப்போம். குர்பானி செய்ததற்கு அனுமதிக்கப்பட்ட விலங்காக நாம் கொடுக்கக்கூடிய அந்த விலங்கு இருக்க வேண்டும். அதே போன்று வேறொருவரை அந்த குர்பானியை கொடுப்பதற்கு பொறுப்பாக நாம் வைப்பதற்கும் அனுமதி இருக்கிறது. வேறொருவரிடம் அதை நாம் பொறுப்பாக ஒப்படைக்கலாம். அதே போன்று குர்பானியும் கொடுத்ததற்கு பிறகு, குர்பானிக்கு பிறகு தலைமுடிகளை வலிக்க வேண்டும். குர்பானி செய்ததற்கு பிறகு தலையினுடைய முடிகள் முழுவதையுமாக நாம் வலிக்க வேண்டும். தலையினுடைய ஒரு பகுதியை மட்டும் வலித்து மறுபகுதியை வைப்பது, இவைகளெல்லாம் தடை செய்யப்பட்டது. தலையினுடைய முழு பகுதிகளும் வலிக்கப்பட வேண்டும். ஆனால் பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய தலைமுடியுடைய ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் அவர்களுடைய முடிகளை குறைத்தால் அது போதுமானதாக இருக்கும். இதற்கு பிறகு குர்பானி நாம் கொடுத்து விட்டோம், தலைமுடிகளையும் வலித்து விட்டோம் என்பதற்கு பிறகு அத்தஹல்லுல் அவ்வல் ஏற்படுகிறது. தஹல்லுல் அவ்வல் என்றால், எங்களுக்கு இப்பொழுது சாதாரண ஆடைகளை அணியலாம். சாதாரணமாக நாம் உடுத்தக்கூடிய உடுப்புகளை நாம் அணியலாம். நாம் அணிந்திருந்த அந்த ஹராத்துடைய ஆடைகளை களைந்துவிட்டு சாதாரண ஆடைகளை நாம் அணியலாம். நகம் வெட்டலாம். அதே போன்று அத்தர்களை நாம் பயன்படுத்தலாம். ஆனால் மனைவியோடு உடல் உறவு கொள்வதற்கு மாத்திரம் அனுமதி கிடையாது. அதற்கு பிறகு மக்காவுக்கு செல்ல வேண்டும். மக்காவுக்கு சென்று தவாஃப் செய்ய வேண்டும், சஈ செய்ய வேண்டும். பிறகு ஹஜ்ஜுடைய அந்த தவாஃபுல் இஃபாதாவை நாம் செய்ய வேண்டும். தவாஃபுல் இஃபாதா செய்ததற்கு பிறகு சஈ செய்ய வேண்டும். சஃபா மர்வாக்கிடையில் நாம் உம்ராவின் பொழுது செய்யக்கூடியதை போன்று சஃபா மர்வாக்கிடையில் அந்த சஈ என்ற அந்த அமலையும் நாம் செய்ய வேண்டும். செய்துவிட்டு பிறகு மீண்டும் மினாவுக்கு திரும்பி வர வேண்டும். இதற்கு பிறகு 2வது தஹல்லுல் ஏற்படுகிறது. அத்தஹல்லு சானி, 2வது தஹல்லுல் ஏற்படுகிறது. நாம் தவாஃபை செய்து, தவாஃபுல் இஃபாதாவை செய்து, சஈயும் செய்ததற்கு பிறகு 2வது தஹல்லுல் ஏற்படுகிறது. அதாவது இப்பொழுது எல்லா விடயங்களுக்கும் அனுமதி கிடைக்கின்றது. அதாவது மனைவியோடு உடல் உறவு கொள்வது உட்பட எல்லா விடயங்களுக்கும் அனுமதி நமக்கு கிடைக்கின்றது. அதே போன்று ஈதுடைய அந்த நாளில், ஈத் பெருநாளுடைய அந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் ஹாஜிகள் 4 அமல்களை குறிப்பாக செய்ய வேண்டும். 4 அமல்களை செய்ய வேண்டும். அதிலே முதலாவது ஜம்ராத்திலே கல்லெறிவது, 2வது குர்பானி கொடுப்பது, 3வது முடிகளை வலிப்பது, 4வது தவாஃப் செய்வது, சஈ செய்வது. இந்த 4 அமல்களும் ஹாஜிகள் பெருநாளுடைய தினத்தில் செய்ய வேண்டிய அமலாக இருக்கிறது. இதுதான் சிறந்த வரிசையாக இருக்கிறது.
முதலாவது ஜம்ரத்துல் அகபாவிலே நாம் கல்லெறிவது, இரண்டாவது குர்பானி கொடுப்பது, மூன்றாவது முடிவளிப்பது, நான்காவது தவாஃபும் சஈயும் செய்வது. ஆனால் இந்த வரிசை மாறினாலும் அது பாவமாக கருதப்படாது. உதாரணமாக, குர்பானி கொடுப்பதற்கு முன்னால் முடிவளித்ததால் அது பாவமாக மாறாது. குர்பானி கொடுப்பதற்கு முன்னால் முடிவளித்தால் அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல மக்காவில் தாமதமாக குர்பானி கொடுத்தாலும் அதுவும் பரவாயில்லை. அடுத்ததாக நாம் மினாவில் தங்குவோம். மினாவில் பிறை 11, பிறை 12, அதே போன்று தேவைப்பட்டால் பிறை 13ஆம் நாள், துல்ஹஜ்ஜுடைய பிறை 13ஆம் நாளும் மினாவில் நாம் தங்கலாம். அதே போன்று ஜம்ராத்திலே கல்லெறிவதை பொறுத்தவரையில் 3 ஜம்ராக்கள் இருக்கிறது. 3 ஜம்ராக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஜம்ராக்களிலும் 7 கற்கள் எறிய வேண்டும். ஒவ்வொரு கல்லுக்கும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நாம் அந்த கற்களை எறிய வேண்டும். அந்த 3 ஜம்ராக்கள் என்ன? முதலாவது சிறிய ஜம்ரா என்று சொல்லுவார்கள், அல் ஜம்ரத்து சுகுரா. இரண்டாவது அல் ஜம்ரத்துல் வுஸ்தா, நடுத்தர ஜம்ரா. அதே போன்று ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் அகபா மூன்றாவது. இந்த 3 ஜம்ராக்களிலும் கல்லெறிய வேண்டும். கல்லெறியக்கூடிய நேரத்தை பொறுத்தவரையில் பெருநாளுடைய தினம் துல்ஹஜ்ஜுடைய பிறை 10ஆம் நாள் நாம் கல்லெறிவோம். எப்பொழுது? சூரியன் உதித்ததற்கு பிறகு. சூரியன் உதித்ததற்கு பிறகு நம்முடைய கல்லெறிகின்ற நேரம் ஆரம்பமாகிறது. ஆனால் பலவீனமானவர்கள், நோயாளிகளுக்கு இரவினுடைய கடைசி நேரம் வரைக்கும் அனுமதி இருக்கிறது. ஆனால் மற்ற நாட்களில் பிறை 11, துல்ஹஜ்ஜுடைய பிறை 11, 12, 13 போன்ற நாட்களில் சூரியன் சாய்ந்த பிறகு, துஹருடைய நேரத்துக்கு பிறகுதான் அந்த கல்லெறியக்கூடிய நேரம் ஆரம்பமாகின்றது. அதே நேரம் யாராவது நோயாளிகள் இருப்பார்களாக இருந்தால், நோய் காரணமாக அல்லது வயது முதிர்ந்தவர்கள் பலவீனமானவர்களாக இருந்தால், அவர்கள் கல்லெறியக்கூடிய இடத்துக்கு சென்று கல்லெறிவது கஷ்டமாக இருக்குமாக இருந்தால் அவர்களுக்காக மற்றவர்கள் கல் எறியலாம். மற்றவர் அவருக்கு பதிலாக கல் எறியலாம். அவர்களுடைய கைகளிலே, போகக்கூடியவர்களுடைய கைகளிலே இந்த நோயாளிகள் பலவீனமானவர்கள் இருந்தால் இவர்களுடைய கற்களையும் கொடுத்து விடலாம். அவர்கள் இவர்களுக்கு பதிலாக அந்த கற்களை எறிந்துவிட்டும் வரலாம். இப்பொழுது பிறை 12வது நாள், துல்ஹஜ்ஜுடைய பிறை 12வது நாள் கல்லெறிந்ததற்கு பிறகு நாம் ஹஜ்ஜை முடித்து கொள்ளலாம். விருப்பம் இருந்தால் ஹஜ்ஜை முடித்து கொள்ளலாம். முடித்து கொண்டு விரைவாக மினாவை விட்டு நாம் சென்று விடலாம். அல்லது 13வது நாளும் நாம் தங்கியிருந்து மீண்டும் கல்லெறியலாம். இது சிறந்ததாக சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் முடித்ததற்கு பிறகு நாம் பிறை 12வது நாள் ஹஜ்ஜை முடித்தோமாக இருந்தாலும் சரி, பிறை 13வது நாள் நம்முடைய ஹஜ்ஜை முடித்தோமாக இருந்தாலும் சரி, கடைசியாக நாம் தவாஃபுல் வதா செய்ய வேண்டும். மக்காவை விட்டு நாம் செல்வதற்கு முன்னால், நாம் எப்பொழுது மக்காவை விட்டு நாம் திரும்பி செல்கிறோமோ அந்த நேரம் தவாஃபுல் வதா. மக்காவை விட்டு செல்வதற்கு முன்னால் விடைபெறும் தவாஃபை நாம் செய்ய வேண்டும். விடைபெறும் தவாஃபை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் தவாஃபுல் வதாவை பொறுத்தவரையில், விடைபெறும் தவாஃபை பொறுத்தவரையில் மாதவிடா இருக்கக்கூடிய பெண்களுக்கோ நிஃபாஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ இந்த தவாஃபுல் வதா என்பது கடமை இல்லை. அவர்கள் அந்த மஸ்ஜிதினுடைய வாசலில் நின்று கொண்டு போய் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்டாலும் அப்படி எதுவும் இல்லை. அவர்களுக்கு இது கடமை இல்லை. இதுதான் முழுமையான ஹஜ் செய்யக்கூடிய முறையினுடைய சுருக்கமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த வழிமுறையில் நம்முடைய ஹஜ்ஜை நாம் செய்வோமாக இருந்தால் அதுதான் சிறந்த முறையாக இருக்கிறது. அல்லாஹும் குர்ஆனிலே சொல்கிறான், ஹஜ் என்பது அல்லாஹுக்காகவே செய்யப்பட வேண்டும்.
அல்லாஹுக்காக வேண்டியே செய்யப்பட வேண்டும். பல லட்சங்களை செலவழித்து பல பல சிரமங்களை நாம் மேற்கொண்டு அந்த ஹஜ்ஜிக்காக பல வருட காலம் பணங்களை சேமித்து நாம் எத்தனையோ பேர் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம். பல துன்பங்களை கஷ்டங்களை சுமந்தவர்களாக நாம் சென்று அந்த ஹஜ்ஜிக்காக நம்முடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் செல்லுகின்றோம். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். பெயருக்காகவோ புகழுக்காகவோ ஹாஜி என்ற பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு பெருமைக்காக வேண்டியும் நம்முடைய ஹஜ் அமைந்துவிடக்கூடாது. நம்முடைய ஹஜ்ஜுகள் இஹ்லாஸான முறையில் நாம் அவைகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஹஜ்ஜின் மூலமாக நான் அல்லாஹுவை அடைய வேண்டும், அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும், நான் ஒரு நல்லடியானாக இந்த உலகத்தில் மாற வேண்டும். என்னுடைய ஹஜ்ஜோடு என்னுடைய முழு பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கென்றால் அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகள் அல்லாஹிடத்தில் மன்றாடுகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்ற பொழுது ஷைத்தான்கள் தலையில் மண்ணை அள்ளி வாரி போட்டு கொண்டு செல்லுகிறார்கள். இவ்வளோ காலம் பாவம் செய்து வைத்தேனே, ஆனால் அல்லாஹ் இவனை மன்னித்து விட்டானே என்ற அளவுக்கு சகோதர சகோதரிகளே மிக உயர்ந்த ஒரு அமலின் பக்கம் நாம் சென்றிருக்கின்றோம். அந்த ஹஜ்ஜை நாம் சிறந்த முறையில் நாம் செய்ய வேண்டும். ஃபோன்களை பார்த்து கொண்டு கால நேரங்களை வீணாக்கி கொண்டு வீணாக நம்முடைய அந்த மினாவுடைய அரஃபாவுடைய முஸ்தலிஃபாவுடைய அந்த காலகட்டங்களை நாம் வீணாகன பேச்சுகளில் கழித்து கொண்டிருப்போமாக இருந்தால் நம்முடைய ஹஜ்ஜும் வீணாகிவிடும். அதனால் மினாவில் நாம் இருக்கக்கூடிய காலங்கள் முழுவதுமாக துஆ திக்ர் போன்ற அமல்களிலே நாம் விசேடமாக கவனம் செலுத்த வேண்டும். நாம் குர்ஆன்களை அதிகம் ஓத வேண்டும், திக்ருகளை செய்ய வேண்டும், துஆக்களில் அதிகம் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹுவை நெருங்கியவர்களாக நம்முடைய ஹஜ்ஜை முடித்து கொண்டு நாம் நம்முடைய நாடுகளுக்கு திரும்ப வேண்டும். எனவே ஹஜ்ஜுடைய அமல்களை சரியாக படித்து சரியான முறையில் அந்த ஹஜ்ஜை செய்து முடிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஹஜ்ஜுகளில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தவறுகளையும் மன்னித்து எங்களுடைய ஹஜ்ஜுகளை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவானாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.